ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சண்டே அண்ட் மண்டேக்கான விலாக சேர்த்தியே பார்த்துடலாங்க. சண்டே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, அதனால் நிறையா வீடியோஸ் எடுக்க முடியலங்க. அதனால் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். எப்போவுமே என்னோடய வீடு க்ளீனாக இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்லுவீங்க. இன்றைக்கி என்னோடய வீட்டோட நிலைமையை பாருங்கள். பாப்பா வந்து நல்லா ஜாலியாக 24/7 இது வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் வந்து சவுண்டு கம்மியாக வச்சு கேளு பாப்பானோடனே ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு மட்டும் டைமுக்கு எந்திரிச்சு தோசை ஊற்றி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நேத்திருந்து கிடக்கிற பாத்திரம் அப்படியே தான் இருந்துச்சு. மத்தியானத்துக்குமே எனக்கு செமையான மைக்ரைனுங்க. எனக்கு அந்த தலைவலி இன்னுமே ரெடி ஆகாமல் இருந்ததுனால சண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்தேன். எண்ணெயுமே தீர்ந்துருச்சு. இப்படி தாங்க கந்திர குலமாக இருக்குது. ஏன்னா பாப்பா பாதி ஹெல்ப் பண்ணாங்க, அதனால அப்படியே எந்திரிச்சு செஞ்சு கொடுத்தாச்சு. அன்றைக்கி மத்தியானத்துக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா வெறுமனே அரிசிம்பருப்பு சாதம் வச்சு கொடுத்துட்டு எக்கு மட்டும்தாங்க செஞ்சுருந்தேன். தென் வீட்டோட நிலமையை பாருங்கள், அப்படி குப்பை தொட்டியை விட மோசமாக இருக்குது. பட் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு தலைவலி, தொடர்ந்து ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் சம்மர் கேம்ப்பு, இப்படி கண்டினியூஸாக ஒர்க் இருந்ததுனால என்னால் வீட்டு வேலைகள் வந்துட்டு அந்த ஒரு ஒன் டே நான் வந்து க்ளீன் பண்ணாதப்போ இப்படி தான் இருக்கும். எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் கேட்பாங்க, நீ வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்கிற, அப்படி அப்புறம் வீடு இப்படி இருக்குது இப்படி இருக்குங்குவாங்க. ஆனால் பாப்பா வீட்டில் இருந்தால் இப்படி தாங்க எல்லாத்தையும் இழுத்து அங்கங்கே போட்டு வச்சுருவா, விளையாண்டுட்டு அந்த திங்ஸ் அப்படியே விட்டுருவா. நான் தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டை சுற்றியுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போகிறதுனால நிறைய மண் குப்பை அப்படி தான் இருக்குங்க. பட் என்னால் சுத்தமாகவே முடியல. எனக்கு அப்படியெல்லாம் ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னா தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு பேசாமல் படுத்துட்டேன். எந்த வேலையுமே செய்யலை. நைட்டுக்குமே வெறுமனே தோசை மட்டும்தாங்க சுட்டிருந்தேன் சண்டே அன்னைக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு செய்யறதுக்கு எனக்கு அன்றைக்கி தெம்பே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா மண்டே மார்னிங் வந்துட்டு ஒரு 4 o'clock போல் எந்திரிச்சு எப்போ போல் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வீடெல்லாம் எடுத்து வச்சு பளிச்சுன்னு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க சாமியை கும்பிட்டேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நார்மலாக எப்போ போல் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் லேடிஸ்க்கு எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப வந்து முடியாமல் இருக்குது, உடம்புக்கு வந்து முடியலன்னா எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் கண்டினியூஸாக அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்ய முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. நேற்று கிச்சனோட நிலைமையை காட்டியிருந்தேன் இல்லைங்களா, மண்டே மார்னிங் தான் இந்த அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணேன். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா நாளுமே ஒரே நாள் மாதிரி இருக்காது. அதே மாதிரி எல்லா நாளுமே நம்ம வீடுமே க்ளீனாக இருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. நமக்கு என்னைக்காவது ரொம்ப முடியலன்னா தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் அதை செஞ்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப தான் டயர்டாகும். பட் வந்து நான் அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு செஞ்சதுனால எனக்கு ரொம்ப பிரிஸ்காக இருந்துச்சு. நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சிஸ்டர் சொல்கிறீங்க மோட்டிவேஷ்னலாக ஏதாவது சொல்லுங்கக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது மோட்டிவேஷ்னலாக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. மோட்டிவேஷ்னலாக சொல்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய லைஃப்பை எனக்கே யாராவது மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்குங்க. ஹரி பெரிய ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷன் டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சில சிஸ்டர் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதே எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா லேடிஸை வந்து சீக்கிரமாக நம்மளை வந்து நம்மளோட மனசை வந்து கலைச்சிட்றாங்க, டவுன்ஃபால் பண்ணிடுறாங்க. உன்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற இந்த வார்த்தையை எல்லாருமே காதில் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி நீ வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிற வார்த்தையுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஃபேஸில் காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, உங்களால் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும்னா தாராளமாக எடுத்து பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பேசிக்கிட்டே தாங்க இருக்காங்க. எப்போவுமே அவங்க வாயை அடைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது முடியவே முடியாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளை நினச்சிட்டே இருக்கட்டும். நம்ம நல்ல வழியில் போய்கிட்டே இருக்கலாம். உங்களை யாராவது ஹர்ட் பண்ணாத வரைக்கும் நீங்களும் யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா லைஃப்பில் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த வடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வடு வந்து லைஃப் லாங் அவங்க மனசில் இருக்குங்க. அதனால யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரை யோசிச்சா அவங்க மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கேரக்டராக நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோனில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச லேடிஸ்கிட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படின்னா காசிப்பிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஈஸியான ஒரு வேலையாக போயிடுச்சு. அதனால் காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் காசிப்பெல்லாம் கேட்டு உங்களை யாராவது அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு நினச்சி டவுன்ஃபால் ஆகி அப்படியே விட்டுறாதீங்க.
கண்டிப்பாக இவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னா அதுக்கு மேலே நீங்கள் வாழ்ந்து காட்டணும். நான் அப்படி தாங்க என் மைண்ட் செட்டில் எடுத்திருக்கேன். என்னை பற்றி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நான் உயர்ந்து நிற்பேன். அன்றைக்கி உங்களால் வந்து என்னை பார்த்து பேச முடியாது இல்லையா? அன்றைக்கி நீங்கள் நல்லவங்க மாதிரி என்கிட்ட வந்து பேசுவீங்க. அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, லேடிஸ் ஒரே ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களால் முடியாத ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. மல்டி டாஸ்கிங் லேடிஸ்னால் மட்டும்தாங்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ஸ் ஒரு 2 வேலை கண்டினியூஸாக சொன்னிங்கன்னா என்ன சும்மா நோயின்னு வேலை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சமைப்போம், துணி துவைப்போம், குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்போம், பர்ச்சேஸ் போகணுமா போயிட்டு வருவோம், ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் பார்த்துப்போம். இவ்வளவும் பண்ண முடிஞ்ச நம்மளால் வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியுங்க. அதுக்கான சின்ன சின்ன நுணுக்கங்கள் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கும். ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் அதை எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எதுலேயுமே அகலக்கால் வச்சிடாதீங்க, அளவான கால் வைங்க. சின்ன சின்ன ஆசைப்படுங்க, சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுங்க. பெரிய ஆசைக்காக இன்னொருத்தங்க நல்லா இருக்காங்க அதை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம லைஃப்பை இருக்கக்கூடிய ஹாப்பினஸை வந்து உடைச்சிக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் பெருசு அப்படிங்கிற எண்ணம் என்றைக்கு உங்கள் மனசுக்குள்ளே வருதோ அன்றைக்கே நீங்கள் தாங்க மகாராஜா மகாராணி. நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தவங்க ஒன்று வாங்கிட்டாங்க, இன்னொருத்தவங்க ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினச்சி நான் என்றைக்குமே வந்து ஆதங்கப்பட்டதே கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டைகள் வந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, தப்பே கிடையாது. விட்டு கொடுப்பவங்க எப்போவுமே கெட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி உங்களை சோம்பேறித்தனமாக வச்சுக்காதீங்க. லாங் டேர்ம் பெட் யூஸ் பண்ணாதீங்க, டிவி ஸ்க்ரீன் பார்க்காதீங்க. இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு லைஃப்பில் முன்னேறதுக்கான வழி என்ன இருக்குன்னு தொலாவுங்க. ஃபஸ்ட்டு இந்த நைட்டியை கழட்டி போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி உங்கள் கண்ணாடியில் நீங்களே உங்களை பாருங்கள். அப்போவே நிறைய விஷயங்கள் மாற்றிடுவீங்க. நான் என்னோடய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிற முதல் விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஒரு டே ஃபுல்லாக நீ நைட்டி போட்டிருக்கேன்னா தயவு செஞ்சு நைட்டி கழட்டிட்டு சுடிதார் போட்டுட்டு நல்லா வெல் ட்ரெஸ் பண்ணி உன்னை கண்ணாடியில் பாரு. அப்போவே நிறைய சேஞ்சஸ் உன் லைஃப்பில் நடக்கும்னு சொல்லுவேன். நீங்கள் வேணால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா வீட்டில் இருக்க லேடிஸ் பண்ணுற பெரிய தப்பு அது ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மண்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெறும் சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் மட்டும்தாங்க வச்சுருந்தேன். காயெல்லாம் போடாமல் வெங்காயம் மட்டும் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து அமாவாசைங்கனால சாமிக்குமே பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இடையில எங்களுக்கு வந்து ஒரு பத்திரிக்கையுமே வந்துருந்துச்சு. அவங்களையுமே கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அவங்களுக்குமே டீ காஃபி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நான் சம்மர் கேம்ப் கிளம்பிட்டேங்க. அங்கே போய் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா எப்போ போல் கிளாஸஸ் எல்லாம் போகுச்சு. குழந்தைகளுக்கு ட்ராயிங், டான்ஸு, யோகான்னு சொல்லி எல்லா கிளாஸஸுமே போச்சு. எல்லா கிளாஸஸும் முடித்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து நேராக கிளம்பி எங்கள் குலதெய்வ கோயிலுக்குமே போயிருந்தோங்க. குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தென் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் இருக்கும். எனக்கு ஒரு 6 o'clock to 7:30 வரைக்கும் டான்ஸ் கிளாஸ் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறமா நைட் எப்போ போல் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுத்தாச்சுங்க. இந்த 2 டேஸ்க்கான vlog இப்படி தான் போயிட்டுருக்கு. எப்போவுமே எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. நிறையா வந்து சேஞ்சஸ் வரும், சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் நடக்கும். எல்லாத்தையுமே சியர்ஸ் பண்ணுங்கள். நிறைய வந்து செரிஷ்யான மூமெண்ட்ஸை வந்து உங்களுக்குள்ளே கலெக்ட் பண்ணி வச்சுக்க பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்களுமே ஹாப்பியாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி நீங்களாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க உங்களோட நல்ல எண்ணங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா சிலவங்க வந்து அப்படி தான் யோசிக்கிறோம். அந்த எண்ணங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையுமே தாராளமாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட கிளாஸை வந்து சுற்றி காட்ட சொல்கிறீங்க. சுற்றி காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பெரிய ரூம், அதில் 2 கிளாஸ் இருக்குது. டான்ஸ் கிளாஸ்க்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டில் நான் இங்கே என்னென்ன கிளாஸஸ் எடுக்கணுங்கிறது கூட நான் வந்து இப்போ தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. நாங்கள் கோயிலில் வந்து போகிறப்போ என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபையுமே கூப்பிட்டுட்டு போயிருந்தோம். அவங்க கிட்டுமே வந்திருந்தாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. இந்த டேஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.